பொதுவாவே நமக்கு என்ன பிடிக்குமோ, அததான் மத்தவங்களுக்கு விரும்பணும். இப்ப நான் ஒரு பஸ்ல போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும்போது என்னன்னு சொன்னா, நான் ஜன்னல் பக்கத்துல உட்காந்துருக்கேன். பக்கத்துல ஒரு நபர் உட்காந்துருக்காரு. எனக்கு காத்து தேவையில்ல. இப்ப நான் நினைக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு காத்து தேவையில்ல. ஆனா இந்த நபர் காத்து தேவையுடையதா இருக்கலாம். அதேபோல என்னன்னு சொன்னா, எனக்கு காது தேவையுடையதா இருக்கு. அதேபோல இவருக்கும் காற்று தேவையுடையதா இருக்கலாம். அப்படின்னு நினைக்கணுமே தவிர, நம்முடைய ஒரு சிந்தனை மட்டுமே கவனம் செலுத்தக்கூடாது. இப்போ ஒரு பக்கம் நம்ம சாப்பிட போறோம் அப்படிங்கும்போது, எனக்கு அது புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அதே சமயம் என்ன சொன்னா, அந்த நபருக்கு அது புடிச்சிருக்கலாம். அப்ப நமக்கு விரும்ப தான் மத்தவங்களுக்கு விரும்பணும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எது தேவையில்லையோ அத மத்தவங்களுக்கு குடுக்கணும்னு நெனைப்போம். இப்போ ஒரு வீட்ல ஒரு துணி இருக்கும். நம்ம நல்லா போட்டு அடிச்சுருவோம். போட்டு அடிச்சதும் பழசானது மத்தவங்களுக்கு போய் குடுப்போம். அது குடுக்கறதுக்கு குடுக்காமயே இருந்துக்கலாம். ஒருத்தருக்கு போய் ஒரு உணவு பொருள் குடுப்போம். குடுக்கும்போது என்னன்னு சொன்னா, நமக்கு அது பிடிக்கலைனாலும் கொண்டு போய் குடுப்போம். அப்ப நம்ம என்ன விரும்புறோமோ, அதே தான் மத்தவங்களுக்கு விரும்பணுமே தவிர, நமக்கு ஈக்குவல் தான் மத்தவங்க. தனக்கு விரும்பியதை மற்றவங்களுக்கு விரும்பாத வரை அவன் என்ன சொன்னா, ஒரு உண்மையான இரக்கமுட மனிதனாக அவன் மாறவே முடியாது. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒருத்தன்ட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன், தனக்கு விரும்பினத மத்தவங்களுக்கு விரும்பணும். இப்போ எனக்கு எனக்கு ஒரு மருத்துவம் தெரியுது அப்படிங்கும்போது, நான் அத போய் மக்களுக்கு விரும்பணும். அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். எனக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும்போது நான் விரும்பணும். அவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லி விரும்பணும். அதேபோல எனக்கு ஒரு நல்ல ஒரு நிலை கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு விரும்பணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு மனிதருக்கு என்னன்னு சொன்னா, இந்த உலக காலகட்டங்கள்ல மக்கள் என்னவா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, மருந்து அப்படிங்கிற ஒரு இதுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னா, மருந்து இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இயற்கையான வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நான் வாழ்றத மத்தவங்களுக்கு விரும்புனா தான் என்னன்னு சொன்னா, நான் அந்த நிலைய தக்க வச்சுக்க முடியும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு மட்டும் இது போதும்ன்னு இருக்கும்போது என்னன்னா, என்னோட நிலையே என்னன்னு சொன்னா காலியாயிரும். ஏன் காலியாயிரும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மனதில இரக்கம் இல்ல. எனக்கு அப்ப எப்ப இரக்கம் இல்லையோ, என்னன்னா அந்த இறை உதவி அப்படிங்கிறது எனக்கு இல்லாம ஆயிரும். அப்ப என்னன்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நானும் அவங்கள மாரியே மாறிருவேன். எப்போ ஒரு மனிதன் தனக்கு விரும்புறத மத்தவங்களுக்கு விரும்புறானோ என்ன ஆகும்ன்னு சொன்னா, அது அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்களுக்கு கிடைக்கிறத விட கடைசி இவரு அதுல பாக்கியாக இருப்பார். அப்ப என்னன்னு சொன்னா, எனக்கு எந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கோ, அத மத்தவங்க விரும்பணும். எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவாற்றலாக இருந்தாலும் சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட என்னன்னு சொன்னா செல்வமாக இருந்தாலும் சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதவிகளா இருந்தாலும் எதுவுமே என்னன்னு சொன்னா, மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பா இருக்கு. இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, எத்தனையோ மனித கூட்டங்கள் இருக்காங்க. இப்போ ஒரு கணவன், மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்குதுன்னா, அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு சொன்னா, இந்த குழந்தை என்ன பண்ணா, இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராக நல்ல ஒரு தலைமைத்துவ பண்புடைய நபராக, மக்களுக்கு வழிகாட்டுற நபராக மாறணுமே தவிர, சாதாரண நபரா ஆயிறக்கூடாது. இவர் எல்லாத்துக்கும் ஒரு உதவி செய்ய அப்படி அப்படி விரும்பணும் அவங்க. அப்படி விரும்பினா தான் என்னன்னு சொன்னா, அவங்களுடைய அந்த அந்த குழந்தையுடைய அந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தமாக ஆக்கப்படுது. உலகத்தில பிறந்த ஒவ்வொரு நபரும் என்ன பண்ணணும்னு சொன்னா, மத்த நபர்கள் மாரி இறக்கப்படணும். யார் யாரெல்லாம் உயர் நிலையில இருக்காங்களோ, தனக்கு கீழ் நிலையில உள்ளவங்களுக்கு என்னன்னு சொன்னா, அவங்களுடைய தரம் உயர்வதற்காக இது பண்ணணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உலகத்தில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் பெயிண்டிங் தொழில்ல இருக்காரு. ஒரு சாதாரண கூலி தொழில்ல இருக்காருன்னா, அப்ப எல்லாருமே ஒரே மாரி சம்பளம் வாங்கணும் அப்படின்னா, எப்படிங்க அது முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கூலி தொழிலாளிக்கு என்னன்னு சொன்னா, ஒரு ரூ. 1000 சம்பளம் தராங்க அப்படின்னா, இப்ப என்ன ஒரு கருதுனோ ரூ. 5000 தரணும்னு வருதும்போது என்ன ஆகும்னா, அப்பதான் அவருடைய வாழ்க்கை தரம் உயரும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த அந்த நபருக்கு உண்டான என்ன ஆகும்னு சொன்னா, மதிப்புகள் மதிக்கப்படும். இப்போ ஒருத்தர் டிட்ச் கழுவுறாரு, இந்த மாரி தொழில்ல இருக்காங்க அப்படிங்கும்போது, எப்ப அவங்களுடைய வருமானங்கள் அதிகமாகுதோ, அப்ப என்னன்னு சொன்னா அவங்களுக்கு கண்ணியப்படுத்தப்படும். அப்ப என்னன்னு சொன்னா, அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு முக்கியத்துவப்படுத்தப்படும். அப்ப என்ன இவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் பொழுது என்னன்னா, அந்த எல்லாரும் ஒரே மாரி அப்ப அவங்களோட கஷ்டம் மத்தவங்களுக்கு தெரியும். எப்ப அந்த வேலைக்கு உயர்ந்த பணம் கொடுக்கப்படுதோ என்னன்னு சொன்னா, அ அப்பதான் என்னன்னு சொன்னா அதோடைய அவங்களுக்கு உண்டான மதிப்பு கொடுக்கப்படும் பொழுது தான், இவங்களுக்கு அந்த வேலையோட கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வேலைக்கு அப்படி இருந்தா தான் அவங்க அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, அது கடைசி வரைக்கும் அ இதேவே நமக்கு விரும்புறத அவங்களுக்கு விரும்ப மாட்டோம். நான் லக்ஸரி லைஃபா இருப்பேன். எனக்கு விரும்புறத அவனுக்கு விரும்ப மாட்டான். அவன் விரும்புனானா இந்த வேலை செய்றது யாருன்னு நெனைப்பான். அப்படி கிடையாது. நான் விரும்புறத அவனுக்கு விரும்பும்போது, அவன் அதே தொழில் தான் செய்வான். அப்ப என்னன்னு சொன்னா, எனக்கும் அவனுக்கும் ஒரே லெவல் இருக்கும். அப்ப அவனுடைய வாழ்வாதாரம் உயரும். அப்ப என்னன்னா நமக்கு விரும்புறது அவங்களுக்கு விரும்பும்போது என்ன ஆகும்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படும் பொழுது, எல்லாருமே நல்லா இருப்பாங்க. தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இல்லாம எல்லாருமே இருப்பாங்க. இது என்ன அடிப்படையா அமையுதுன்னு சொன்னா நம்ம என்ன விரும்புறோமோ, அத மத்தவங்களுக்கு விரும்பாத வர, நம்ம என்னன்னா இறை இறை குணம் உடைய நபராக, இறை உதவி நபர்களா நம்ம கண்டிப்பா மாறவே மாட்டோம். நம்ம இரக்கம் அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் போயிரும். இப்ப எனக்கு ஒரு ஒரு துணி பிடிக்குது, எனக்கு ஒரு உணவு பிடிக்குது, எனக்கு ஒரு 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 சேவை பிடிக்குது, எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கப்பட்டிருக்கும்போது மத்தவங்கள நான் கண்டிப்பா விரும்பி தான் ஆகணும். எந்த ஒரு நபர் அப்படி விரும்பலையோ என்ன ஆகும்னு சொன்னா அந்த விஷயம் அவர்ட்ட இருந்து விட்டு போயிரும். ஏன் விட்டு போயிரும்னா, எப்ப அவரு அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நபரா மாறுவார்னா, தனக்கு கிடைச்சத மத்தவங்களுக்கு விரும்பும்போது தான் அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நபரா மாறுவாரு. எப்போ அவர் நன்றி செலுத்துவார் அப்படின்னா, அவருக்கு இரக்க குணம் இருக்கும். எப்ப இரக்க குணம் இருக்குதோ, அப்பதான் அவர் என்னன்னு சொன்னா மத்தவங்களுக்கு உதவி செய்வாரு.
எல்லாமே ஒரு சூழ்ந்து இறை குணங்களா இருக்கு. நன்றி செலுத்துறதா இருந்தாலும் சரி, இறக்கப்படுறதா இருந்தாலும் சரி, உதவி செய்வதா இருந்தாலும் சரி, தனக்கு விரும்பியதை மற்றது இது எல்லாமே இறை குணங்களா இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு லிங்கா இருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, தனக்கு என்ன வேணும்னு விரும்புறோமோ, நல்லது விஷயங்கள் என்னவா இருக்கோ, அது மத்தவங்களுக்கு விரும்பாத வரை என்னன்னு சொன்னா வந்துட்டு, அந்த விஷயம் அந்த விருப்பங்களா அவனுக்கு அது கடைசி வரைக்கும் இருக்கப்படாது. இப்ப தனக்கு விரும்புறது தான் மத்தவங்களுக்கு விரும்பணும்.